ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் வீடியோன்னு பார்ப்போமா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பூண்டு முறுக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் பொட்டுக்கடலை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸி ஜாரில் கொடுத்து பவுட்ரு ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கிறோம். நல்லா இந்த மாதிரி வந்ததும் ஒரு ஜன்னி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சலித்து இதோடு சேர்த்து சலிக்க போகிறோம். சலித்தது நம்ம எதுக்காக சலிக்கிறோம்னா அதில் கப்பி வரும். நம்ம அதை சேர்த்தோம்னா முறுக்கு புளியே வராது. அதனால் அதை சலித்து எடுத்துக்கிறோம். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை எடுத்தால் தான் நமக்கு நல்லா முறுக்கு சுட வரும். இல்லைனா முறுக்கு உடஞ்சி வரும். அது இப்போ ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவுக்கு 3 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறோம். இதான் ரேஷியோ. அதையும் அரிசி மாவும் நம்ம வீட்டில் அரைச்ச மாவு எடுத்துக்கலாம், இல்லை கடையில் வாங்கின முறுக்கு மாவு எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதை எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் ஒருக்கா சலித்து எடுத்துக்கோங்க. நான் அதுலேயும் எதுவும் தூசி எதுவும் இருக்கக்கூடாது. சலித்து எடுத்துகிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை எடுத்து அதை அரைச்சிக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு மாவில் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம எள்ளு இருக்குது பார்த்திங்களா, எள்ளு சேர்த்துக்கிறோம். எள்ளு போட்டு முறுக்கு சுடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கடித்து சாப்பிட்றதுக்கு. அதையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மிக்ஸி ஜாரில், அந்த பேஸ்ட்டையும் அதை நம்ம மாவோடு சேர்த்து கலந்து பிசைஞ்சிக்கிறோம். நம்ம அதுக்கு பக்கத்தில் நம்ம சுடுதண்ணி வச்சுக்கணும். அடுப்பில் சுடுதண்ணி வச்சு தான் மாவு பிணையணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். இன்னொரு பேனில் நம்ம பட்டர் இல்லைன்னா டால்டா இல்லை எண்ணெய் ஏதாவது நம்ம சூடு பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ஸு. அதையும் சேர்த்துட்டு நம்ம சுடுதண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இதோடு போட்டு நல்லா மாவை பிணைஞ்சி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் முறுக்கு சுடுறதுக்கு இந்த 3 அச்சு தான் 3 கன்று இருக்குது பார்த்திங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெயை ஒரு பக்கம் சூடு பண்ணியாச்சு. சூடு பண்ணிவிட்டு மாவு பார்த்திங்களா இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். நல்லா பிணைஞ்சி அந்த அச்சுக்குள்ளே வச்சு முறுக்கு நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ அது நீங்கள் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலே சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க ஒரு கரண்டியில் முறுக்கு புழிஞ்சிட்டு அதோடு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. மெதுவாக இறக்கி விட்டுட்டிங்கன்னா அது அழகாக வெந்துடும். அது பபுள்ஸ்லாம் அடங்கணும். அது பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் முறுக்கு எடுக்கணும். இப்படி எடுத்துட்டிங்கன்னா அழகாக முறுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. என்னோடய சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.